Students, அனைவருக்கும் வணக்கம். 10th Relations and Functions ல exercise 1.5 ல question number 7 பார்க்குறோம். If f from R to R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. R means நமக்கு real number அப்படிங்கிறது தெரியும். F from R to R and G from R to R are defined by f of x is equal to x power 5 தான் function f. F of x is equal to x power 5 and g of x is equal to g ங்கிறது another one function, அதுவும் real number to real number தான். அந்த function define பண்ணிருக்காங்க x power 4. Then check if f comma g are 1 to 1 and f composition g is 1 to 1. இப்போ f உம் g உம் 1 to 1 function ஆனு check பண்ணணும். and then f composition g உம் 1 to 1 ஆனு check பண்ணணும். first ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1 இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு டெஃபினேஷன்ஸ் தெரியணும். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், f of a is equal to f of b அப்படின்னு எடுத்துக்குவோம். நம்ம ஆக்சுவலி அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம டெரைவ் பண்ணும்போது a is equal to b அப்படின்னு கொண்டு வர முடிஞ்சா f is 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதர்வைஸ் இட்ஸ் நாட் 1 to 1 அப்படின்னு சொல்லிடுவோம். இங்கே அதான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு f of x எடுத்துக்கலாம். f of x is equal to x power 5 கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறேன், லெட் f of a is equal to f of b அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ x இருக்கிற இடத்துல a சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா a பவர் 5 is equal to b பவர் 5. a பவர் ஆட் பவர் பாருங்க, ஆட் பவரில் வந்ததுன்னா அப்போ ஏவும் பியும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா? அப்போ ஏவும் பி ஏன் ஈக்குவல்னு சொல்கிறோம், இது ஆட் பவரில் இருக்குது. ஆட் பவரில் இருக்கும்போது சைன்லாம் மாறாது, அப்படி ஈக்குவலாக தான் இருந்தாகணும். அப்போ a பவர் 5 b பவர் 5 must be ஈக்குவல் அப்படின்னா டெஃபினட்டாக ஏவும் பி ஈக்குவலாக தான் இருக்கணும். இது கண்டிஷன். அப்போ f of a is equal to f of b ன்னு எடுக்கும்போது a is equal to b ன்னு வந்ததுனால therefore f of x is 1 to 1. 1 to 1 function. Next g பாருங்க, g of x equal to x power 4 ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறேன், இதை 1 to 1 ப்ரூவ் பண்ணுறதுக்காக let g of a is equal to g of b அப்படின்னு எடுத்துக்கிறோம். எடுக்கும்போது a பவர் 4 is equal to b பவர் 4ன்னு வரும். இது வந்து ஈவன் பவரில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக சொல்லாமே a ஸ்கொயர் is equal to b ஸ்கொயர்னு இருந்தால் ஏவும் b ஈக்குவல் கிடையாது. பிகாஸ் a is equal to மைனஸ் b கூட இருக்கலாம். ஏன்னா மைனஸ் b கொடுத்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது நேரம் பிகம் பாசிட்டிவ். அப்போ ஆட் பவர் வந்தால் ப்ராப்ளம் இல்லை. பட் ஈவன் பவர் வந்தால் a பவர் 4 is equal to b பவர் 4 அப்படின்னா ஏவும் பியும் ஈக்குவல்னு சொல்ல முடியாது. a is not equal to b கூட இருக்கலாம். நம்ம கன்ஃபார்மாக ஈக்குவல்னா மட்டும்தான் ஈக்குவல்னு காட்டணும். அப்போ a is not equal to b ன்னு வந்ததுனால therefore g of x is not 1 to 1. இது 1 to 1 ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்க, f composition g is 1 to 1 கேட்குறாங்க. முதல்ல f composition g கண்டுபிடிக்கணும். f composition g is equal to f of g of x. That is equal to f of g of x உடைய ஆன்சர் நமக்கு என்ன இருக்குது, x பவர் 4. அடுத்து fங்கிற ஃபங்க்ஷனில் x இருக்க பிளேஸில் நான் x பவர் 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் f of x, x பவர் 5ன்னு இருக்குது. அந்த xக்கு பதிலாக நான் x பவர் 4 சப்ஸ்டியூட் பண்ணணும்னா x பவர் 4 ஹோல் பவர் 5 அப்படின்னு கிடைச்சிடும். அப்போது x பவர் 20 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் f composition g. இப்போ என்ன பண்ணணும், இது 1 to 1 இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு let f composition g of a is equal to f composition g of b அப்படின்னு எடுத்துக்கணும். நான் அப்படி எடுக்கும்போது f composition gங்கிறது x பவர் 20, இது ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது a பவர் 20ன்னு வந்துடும், இது b பவர் 20ன்னு வரும். பவர் ஈவன் பவராக இருந்தால் நமக்கு பவரில் ஈக்குவலாக இருக்கும்போது தனித்தனி பேஸும் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ a is not equal to b கூட இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் a is equal to மைனஸ் பின்னு கூட வரலாம். அதனால் a is not equal to b. therefore f composition g is not 1 to 1 function. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. Consider the functions f of x, g of x and h of x as given below. Show that f composition g composition h is equal to f composition g composition h.
இது நம்ம வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஷோ தட் அப்படின்னா ப்ரூவ் பண்ணணும். இதை ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சப்டிவிஷனாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், f of x is equal to கொடுத்துருக்காங்க. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS is equal to f composition g composition h, இதான் LHS. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் தான் நம்ம எப்பயுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ f composition g ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் இது எப்படி ரைட் பண்ணணும், f of g of x that is equal to f of g of x. What is g of x? கொஸ்டினில் பாருங்கள், g of x is 3x plus 1. 3x plus 1. f of 3x plus 1 இருக்குது. f of x இருந்துச்சுன்னா x minus 1 கொடுத்துருக்காங்க. இப்போ xக்கு பதிலாக நம்ம என்ன இருக்குது, 3x plus 1, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ 3x plus 1 minus 1, ஏன்னா x minus 1 இருக்கு இல்லையா, xக்கு பதிலாக 3x plus 1 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இல்லை minus 1 plus 1 என்ன ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். ரிமைனிங் ஆன்சர் இஸ் 3x. இது ஜஸ்ட் f composition g மட்டும்தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், f composition g composition h is equal to f composition g of h of x அப்படின்னு எழுதணும். It is equal to f composition g of h of x. What is h of x? X square. Questionல இருக்கு, though h of x is x square. இப்போ f composition g னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அதில் x இருக்கிறதுல என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், x ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா 3 அப்படியே இருக்கும், 3x ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் ரைட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு RHS is equal to f composition g composition h. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ g composition h ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இது எப்படி எழுதணும் அப்படின்னா g of h of x that is equal to g of h of x. h of x is x square. ஜிங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்தோம்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. f composition g composition h is equal to f of g composition h of x. That is f of g composition h of x இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எவ்வளோனா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ fங்கிற ஃபங்க்ஷன் என்ன சொல்லுது, f of x அப்படின்னா x minus 1. xக்கு பதிலாக என்ன பண்ணணும், 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்புறம் மைனஸ் 1. இங்கே மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ ஆன்சர் 3x ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். டேக் ஈக்குவேஷன் நம்பர் 2. பாருங்கள், ரெண்டு ஈக்குவேஷன் நம்பரையும் பாருங்கள், ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. இப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்ன ப்ரூஃப் ஆன்சர் லாஸ்ட் எழுதணும் அப்படின்னா, ஈக்குவேஷன் நம்பர் 1, 2 this implies f composition g composition h is equal to f composition g composition h அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுதான் கொஸ்டின் நம்பர் 8ல் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். கொஸ்டின் அதே தான், பட் அது சப்டிவிஷன் மட்டும் வேறு. முதல்ல LHS எடுத்துக்கிறேன். left hand side is equal to f composition g composition h. First we find f composition g. f composition g எப்படி எழுதுவோம் நாம, f of g of x that is equal to f of, what is g of x? g of x is 2x. next fங்கிற ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. இதில் xக்கு வர என்ன பண்ணோம், 2x சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2x ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். 2x ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இது f composition g. நெக்ஸ்ட் f composition g composition h is equal to f composition g of h of x. That is f composition g of h of xங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் பாருங்கள், x plus 4. f composition g இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், 4x ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், x plus 4 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 4 into x plus 4 ஹோல் ஸ்கொயர். எக்ஸ்பேண்ட்லாம் பண்ணோம்னா அப்படியே இருக்கட்டும். டேக் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். RHS f composition g composition h. இது ப்ராக்கெட்டை மாற்றி போட்டுருவோம். ஃபஸ்ட்டு g composition h கண்டுபிடிச்சிடலாம். g of h of x that is equal to g of
h of x ஓட ஆன்சர் x plus 4. gங்கிற ஃபங்க்ஷனில் x இருக்கிற இடத்துல x plus 4 கொடுத்தோம்னா 2 into x plus 4. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்துக்கணும். f composition g composition h. இவ்வளோ f of g composition h of x that is equal to f of g composition h of x ஓட ஆன்சர் 2 into x plus 4. So f of 2 into x plus 4. நெக்ஸ்ட்டு இப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்க பிளேஸில் நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணால் போதும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ண வேணாம் அப்படியே இருக்கட்டும். ஈக்குவேஷன் நம்பர் 2. So both are equal. So equation number 1, 2 this implies f composition g composition h in the answer room, f composition g composition h oda answer room equal. Next question number 8 la third subdivision parunga. Consider the functions adhe dhaan f of x, g of x and h of x. கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு f composition g composition h. First we find f composition g. f composition g is equal to f of g of x, that is equal to f of g of x. question என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, x ஸ்கொயர். fங்கிற ஃபங்க்ஷனில் xக்கு பதிலாக x ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x square minus 4 அப்படின்னு கிடைக்கும். Next f composition g composition h is equal to f composition g of h of x, that is equal to f composition g of h of x oda answer 3x minus 5. So இந்த f composition g இங்க இருக்கு இல்லையா, ஆன்சர் கன்வெர்ட் பண்ணி x square minus 4 இதில் x க்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ 3x minus 5 whole square minus 4. இது எக்ஸ்பேண்ட்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் RHS. இந்த RHSல பாருங்க f composition g composition. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்குது g composition h is equal to g of h of x, that is g of h of x கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 3x minus 5. gங்கிற ஃபங்க்ஷனில் x இருக்க இடத்துல 3x minus 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. gங்கிற ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3x minus 5 the whole square, ஏன்னா அங்கே x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க அதனால். நெக்ஸ்ட் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. f composition g composition h is equal to f of g composition h of x, that is f of g composition h of x or answer 3x minus 5 whole square, that is equal to fங்கிற ஃபங்க்ஷனில் x இருக்க பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3x minus 5 the whole square x க்கு பதிலாக minus 4. Take equation number 2. So equation number 1, 2 கம்பேர் பண்ணும்போது both are equal. அப்போ நம்ம என்ன எழுதணும், f composition g composition h is equal to f composition g composition h. Verified. Next question பாருங்க, question number 9. f equal to minus 1, 3, 0, minus 1, 2, minus 1 be a linear function from z into z. Find f of x. Linear function. Types of function படிக்கும்போது நான் சொல்லியிருப்போம், linear function is in the form of ax plus b அல்லது mx plus c கூட சொல்லலாம். Here நமக்கு domain and codomain ட்ரா பண்ணி பார்த்தோம்னா minus 1, 0, 2 அங்கே 3, minus 1, minus 9 இருக்கு. minus 1லேருந்து 3க்கு மேப் பண்ணியிருக்காங்க. 0 to minus 1, 2 to minus 9. அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறது டொமைனில் எடுத்துக்குவோம், f of xங்கிறது கோடொமைனில் இருக்கும். if x is equal to minus 1 அப்படின்னு எடுத்தோம்னா f of x is equal to என்னவா இருக்கும், 3ஆக இருக்கும். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 is equal to a into minus 1 plus b. a into minus 1 is minus a plus b is equal to 3 நான் ஆர்டர் பண்ணி எழுதிக்கிறேன். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1.
நெக்ஸ்ட் 0 எடுத்துக்கோங்க. if x is equal to 0 அப்படின்னு எடுத்தோம்னா f of x is equal to என்னது -1, ஏன்னா 0க்கு 1 தான் மேப் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் f of xக்கு -1 is equal to a into 0 plus b. a into 0 0, அப்போ b is equal to -1. b is equal to -1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. substitute b is equal to -1 in equation number 1. minus a minus 1 is equal to 3. minus a answer கொண்டு போயிருங்க, 3 answer கொண்டு வந்துருங்க. -1 minus 3 is equal to plus a. a is equal to both are same sign, -4. Therefore, linear function f of x is equal to ax, அதாவது -4x plus b -1. இதுதான் அந்த function. Question number 10 பாருங்க. In electrical circuit theory, a circuit C of t is called a linear circuit if it satisfies the superposition principle given by C of at1 plus at2 bt2 is equal to a into C of t1 plus b into C of t2, where a comma b are constant. Show that circuit C of t equal to 3t is linear. இதை நான் ப்ரூவ் பண்ணணும். என்ன ப்ரூவ் பண்ணணும்? To prove C of t is equal to 3t is linear. இது actually C of t வந்து linear function circuit இருக்கணும்னா இந்த கண்டிஷனை satisfy பண்ணணும். அப்போ இந்த கண்டிஷனை satisfy பண்ணுச்சுன்னா, அதாவது C of t is equal to 3tங்கிறது இந்த கண்டிஷனை satisfy பண்ணுச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம என்ன சொல்லிடலாம்? it is a linear அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இந்த கண்டிஷனை satisfy பண்ணுதான்னு செக் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? C of at1 ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ஏன்னா at1 தேவைப்படுது அதுக்காக. is equal to actually C of t னா 3t. அப்போ C of at1 னா 3at1 and C of at2 is equal to 3at2. just again plus பண்ணுறேன். C of at1 plus C of at2 is equal to 3at1 plus 3at2. that is equal to 3 is common. 3 காமனாக எடுத்துட்டோம்னா ஆக்சுவலி b யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ b யூஸ் பண்ணிக்கோங்க. C of at1 is equal to 3at1. C of bt2 is equal to 3bd2. என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு வந்துடணும். இப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது 3bd2, ரெண்டையும் 3 காமன், at1 plus bt2. okay, அப்போ C of at1 plus C of bt2 is equal to 3 into at1 plus bt2 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு C தான் கான்ஸ்டன்ட் காமன் எடுத்துருக்காங்க இல்லையா, அந்த C தான் அந்த 3. ஸோ அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. திஸ் இஸ் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன். இதுதான் இந்த சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். therefore இப்போ சூப்பர்பொசிஷன் பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால C of t is equal to 3t is linear. அவ்வளோதான். ஸோ இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு முடிவாயிடுச்சு. ஓகேவா? இதோட நமக்கு இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.